கைஸ் இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோன்னா எனக்கு வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க. அதாவது ப்ரோ நீங்கள் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க, எதை முடிச்சுட்டு இப்படி உள்ள வந்தீங்க, அதுமாதிரி எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து DEE தான் படிச்சிருக்கிறேன். தென் ஐஓஎஸ் பண்ணேன். தென் ஒரு டிப்ளமோ பண்ணேன் ஃபயர் அண்ட் சேஃப்டியில். தென் நிபோஷ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாலே கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டால் இல்லை, நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கோர்ஸாக இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சி பண்ணேன். தென் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேஷன் லெவலில் போதும். பட் உங்களுக்கு ஸ்கில் அண்ட் நாலேஜ் வந்து சுத்தமாக இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, பட் என்ன கிறிஸ்மஸ் என்ன எதுக்காக இது பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் என்ன ப்ரொடக்ஷன் என்ன, எதுக்காக இந்த யூனிட் இருக்குது, எப்படி பண்ணுவாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் எதுக்காக, என்னென்ன இதில் என்னென்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க, எதுவுமே தெரியல. சும்மா சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது என்ன, நீங்கள் ஒரு ஏர்போர்ட்லையோ இல்லை ஒரு பெரிய இடத்துலையோ இல்லை ஒரு மேனேஜரையோ யாரையோ பார்க்குறீங்க, உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது எப்படி சொல்லலாம், அவர்கிட்ட பேசுறதுக்கு இல்லை கேட்கறதுக்கு ஏதோ தப்பாக நினச்சிருவாதோ அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. ஹெல்ப் கேட்கறதுக்கு கூச்சமே படாதீங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் இருக்காரு, ஃபேஸ்புக்கில் இருக்காரு, இல்லை லிங்க்டின்ல இருக்காரு, உங்களோட டொமைனில் இருக்காரு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்கறதுக்குலாம் தயங்கவே வேணாம். ஏன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும், இல்லைன்னா யாரும் தூக்கி ஒன்றும் குடிக்க மாட்டான். தென் மூணாவது என்ன, இப்போ ரெண்டாவது வந்து இந்த இங்கே லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். பொண்ணுங்க வந்து எப்படியும் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு கிளாஸ் போயாவது அவளுக்கு கற்றுப்பாளுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும், ஆக்சுவலி நான் ஐ கேம் ஃப்ரம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஐ நோ தட் பெயின். நமக்குலாம் வந்து இந்த கிராமர் சுத்தமாக என்ன தெரியாது, எதுக்கு படிக்கிறோம் தெரியாது. ஏன்னா நம்மளோட டீச்சர்ஸ்க்கே அந்த அளவுக்கான நாலேஜ் இருக்காது அந்த டைமில். ஸோ நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த லாங்குவேஜ், இங்கிலீஷில் ஒருத்தங்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு வந்து ஒரு மெயினான தீர்வு என்னன்னா, நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், நம்ம வந்து படிக்கிறத விட இந்த படம் பார்க்கறதுல வந்து ரொம்ப இதாக இருப்போம். அதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தை பாருங்க, சப்டைட்டில் வச்சு ஹாலிவுட் படம் என்னத்தையாவது போட்டு பாரு. முதல் நாள் பார்க்கும்போது புரியாது, ரெண்டாவது நாள் பார்க்கும்போது புரியாது, மூணாவது நாள் பார்க்கும்போது பாதி புரியும், அஞ்சாவது நாள் பார்க்கும்போது நீ ஒரு வருஷம் படத்தை பார்த்தாலே நீ வந்து சூப்பராக பேச ஆரம்பிச்சிருவா. அந்த ஆசென்ட்டுக்கு நீ ஒன்று கொண்டு வந்துடலாம், அமெரிக்கன் ஆசென்ட்டுக்குலாம் நீ ஈஸியாக வந்துடலாம். தென் இந்த ஹிந்தியும் அதே மாதிரி தான். ஈஸியாக வடக்கணக்கு கூட ஒரு 6 மாதம் இருக்கு, உனக்கு தமிழ் பேசுகிறவன் எவனுமே இருக்கக்கூடாது. சோறு தண்ணின்னு கேட்டால் கூட உனக்கு ஹிந்தியில் தான் கேட்டால் உனக்கு கிடைக்குங்கிற நிலமை உனக்கு வந்துட்டு வைங்க, ஈஸியாக நீ ஹிந்தி கற்றுக்கலாம். அதாவது நான் குவைத் வரும்போது எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. அப்புறம் நான் மேனேஜிங் லெவல், இந்த லெவல் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு அந்த மேனேஜர்ஸ் கூட கான்டெக்ட் பண்ணுறதுக்கான, இன்ஜினியர்ஸ் கூட கான்டெக்ட் பண்ணுறதுக்கான எனக்கு நாலேஜ் கிடைச்சிது, எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். தென் இங்கே வந்து வடக்கங்க கூட வேலை பார்த்து ஹிந்தியும் கற்றுக்கிட்டேன். அப்படி தான் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட முடியும். மற்றபடி நீங்கள் வந்து கிளாஸுக்கு போயெல்லாம் கற்றுக்கிட முடியாது. ஸோ இது மூணும் இருந்தாலே போதும். அதேமாதிரி லிங்க்டின் யூஸ் பண்ணுங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ நல்லா கிரியேட் பண்ணி வைங்க. பக்காவாக ஒரு போர்ட்ஃபோலியோ, இதை பண்ணியிருக்கேன், இது என்னோட லாஸ்ட் இயர் ப்ராஜெக்ட். பாதி பேர் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுனேன்னு தெரிய மாட்டேங்குது, கடையில் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு இது பண்ணுறாங்க.